வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த பாட்காஸ்ட்டில் அவங்கள சந்திக்கிறேன். ஸோ போன பாட்காஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் கேட்கல அப்படின்னா அந்த பாட்காஸ்ட்டை போய் கேட்டுட்டு வந்துடுங்க. அதோட என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக தான் அந்த பாட்காஸ்ட் இருக்க போது. ஸோ அதில் என்ன பண்ணிருந்தேன்னா, என்னோடய கரியரில் இனிஷியல் எப்படி பிகினிங்கில் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் போய் ஃபெயிலானேன், எப்படி என்னோடய மைண்ட்லாம் சேஞ்ச் ஆச்சு. ஒவ்வொரு இன்டர்வியூ முடிக்கும் போதும் நான் பெரிய ஆள் நானே நினச்சேன், அப்புறம் நான் ஒன்றுத்துக்கு ஆகாதவன் நான் நினச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருந்தேன். அண்ட் லக்கிலி எனக்கு ராம்கோ சிஸ்டத்தில் அந்த வேலை கிடச்சிருச்சு அப்படின்றது ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்க, வர சொல்லிட்டாங்கன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அவங்க போயிட்டு ஆஃபர் லெட்டர் ஜாயின் பண்ணியாச்சு. சென்னையில் வந்து ராம்கோவில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணோன்னா இனிஷியலாக அந்த இண்டக்ஷன்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் போனேன். நான் வந்து பக்காவாக ஒரு ஊரில் இருந்து, ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். ஒரு சின்ன காலேஜில் படித்தேன், ஓரளவுக்கு எக்ஸ்போஷர் இருந்தது. பட் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அது இல்லைன்றதே எனக்கு தெரியல. அதுவும் ஒரு இது. அங்கே வந்து எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லாருமே வந்து வேறு லெவலில் அவங்களோட எக்ஸ்போஷர் உண்மையிலேயே பெருசாக நிறைய இருந்துச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. நமக்கு அங்கே போகிறோம். இல்லைன்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டு இந்த இப்போ பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க, ஒன்றா சிரிக்கிறாங்க, ஒன்றா டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. என்னடா அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு எனக்கு. எங்கள் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜிலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக தான் இருக்கணும். உங்களுக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரி காலேஜ் மாதிரி தானே. ஸோ இங்கே எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் முதல்ல என்னென்னு பார்த்தா, எங்கள் டீமில் இருக்கிற வந்து கல்யாணம் ஆயிருந்துச்சு. என்னது கல்யாணம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு புதுசாக இருந்துச்சு. அது வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஓகே, கல்யாணம் ஆனவங்களும் நம்ம கூட இருக்காங்க அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அப்போது ஒரு சீரியஸான இது அந்த மாதிரி உள்ளவங்களும் அங்கே இருக்காங்கன்ற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருப்போம், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம், எல்லாருமே சேம் கட்டையில் உரிய மட்டைகள் மாதிரி இருப்போன்றதுனால ஒன்றும் தெரியல. முதல் முறையாக நம்ம வந்து வேறு ஏஜ் டிஃப்ரென்ஸ் உள்ளவங்களோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவங்க கூட நம்ம இருக்கோம், அவங்களோட தாட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுதுன்றதெல்லாம் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. அதெல்லாம் எனக்கு உள்ள சிங்க் ஆகிறதுக்கே கொஞ்ச நாள் ஆச்சு. போனோடனே சரி நம்ம வந்து வெறித்தனமாக வேலைக்கு போட்டு உடனடியாக வேலை பார்த்து வேறு லெவலில் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்டு எனக்கு அந்த கரியரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த ஐடியாவுமே கிடையாது. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்கிட்ட மெசேஜ் அனுப்பி கேட்குறவங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணுறேன், எப்படி நான் டேட்டா இன்ஜினியர் ஆகணும், எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும், எப்படி போகணுன்ற மாதிரி பக்கா பிளானில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே பிளாங்க் ஃபுல்லாக. சரி கம்பெனியில் வந்துட்டோம், செட்டில் ஆகிட்டு, ஏதோ கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நினச்சிட்டேன் போல். செட்டில் ஆகிட்டோம் நினச்சிட்டு நான் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் போய்ட்டு இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் ஜாயின் பண்ணியிருந்தோம். நான் இன்னொரு பையன் இருந்தேன். அவன் வந்து மாஸ்டர்ஸ் படித்து வந்திருந்தான், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தான், உண்மையிலே பிரைட்டான ஸ்டூடெண்ட்டு. அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க. அவங்க 2 பேரும், நாங்கள் 4 பேரும் ஒரே டயத்தில் ஜாயின் பண்ணுறோம். ஒரே டீமில் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அந்த டீமில் வச்சு ஏதோ சம்திங் இதெல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் எஸ்கியூவில் தான் பிகினிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் ஒர்க் பண்ண சொன்னாங்க. பேசிக் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் இனிஷியலாக போனவுடனே சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க அங்கே. ஒரு 2 வயசு 1 வயசு பெருசு அந்த மாதிரி இருந்தவங்க சீனியர்ஸாக அங்கே இருந்தாங்க. டீம் லீடு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்கெல்லாம் கூப்பிட்டு ரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காமெடியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க கலாய்க்கிறாங்கன்னே தெரியல ஆக்சுவலி. நம்மளை பேக்கு மாதிரி எல்லாம் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்ட போயிட்டு வந்துட்டுருப்பேன். அதில் ஒரு டீம் லீடர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவார். காலையில் டீம் மீட்டிங் நடக்கும், ஸ்டாண்டப் மீட்டிங் 9 மணிக்கு டான்னு இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம வந்து சரி உழைப்பு தான் நம்ம உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டேன். நான் எஃபர்ட் போடணுன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டாச்சும் ஒரு வேலைன்னா வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது முடிக்க முடியுதா அப்படின்னா முடிக்கணும் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டே இருந்தேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்றபடி நான் நல்லா ஒர்க் பண்ணேனான்றது எனக்கு தெரியல, ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு அந்த டீம்லேருந்து. அப்புறம் என்னாச்சும் 2 மாதத்தில் அந்த டீம்லேருந்து மாற்றிட்டாங்க. டீம் ஸ்டபிள் பண்ணிட்டு என்னை வேறு டீமில் தூக்கி போட்டாங்க. அந்த 2 பேரையும் வேறு டீமில் போட்டாங்க. ஸோ என்னை மட்டும் தனியாக இன்னொரு டீமில் போட்டாங்க. எல்லாருமே வேறு டீமுக்கு போயிட்டோம். வந்த புதுசில் வந்து என்ன சொல்கிறது, புதுசாக ஸ்கூலில் சேர்ந்தவொடனே ஒரு கம்பெனி பிடிக்கிற மாதிரி கம்பெனியில் உட்காந்து சுற்றிட்டு இருந்தோம் நாங்கள் 4 பேரும். அப்புறம் வேறு டீமில் என்ன தூக்கி போட்டாங்க. நான் தனியாக ஒரு புது டீமுக்கு போயாச்சு. அந்த டீமில் போயாச்சுன்னா அதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே உள்ள மேனேஜர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவக்கார மேனேஜர், நிறைய பில்டப்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த மேனேஜர் டைம் போகிறேன், அவர் திட்டுவார் பண்ணுவார் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்லாம் பண்ணாங்க. டீம் லீட் 2 பேர் இருந்தாங்க எனக்கு அங்கே. ஸோ டீம் லீட்லாம் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நம்ம ஊருக்காரங்க தான், சூப்பராக பேசுவாங்க. அவங்க ஒன்றுமே தெரியாத எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்த தெய்வங்களே அவங்க தான். என்ன சொல்கிறது, ஒரு பொறுமையாக பேசுவாங்க நம்ம ஊருக்காரங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ வாடான்னு பிரசாத் அவர் பேர், ஆக்சுவலி இன்னொருத்தர் பேர் ராம் மனோகர்ன்ட்டு. ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க ஆக்சுவலி. அது வந்து ஒரு
அதுவும் ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராம்கோலே வந்து நான் வந்து நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நைட் ஷிஃப்ட்லாம் உட்காந்து ஒர்க் இருந்தால் தான். ஸோ நைட்டு ஃபுல்லாகவே ராம்கோலே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். நைட்டு அங்கேயே ஃபுல்லாக 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணி காலையில் 8 மணி 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி 8 மணிக்கு வந்துடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நாள் ஒரு மேக்ஸிமம் டோட்டலாக ஒரு 5-6 நாள் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ புதுசாக பண்ணுறதுனால நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து ஃபுல் நைட் ஒர்க் பண்ணி யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். நான் ஆக்சுவலி மேனேஜர்லாம் சொல்ல மாட்டேன். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதே கிடையாது. அப்புறம் எங்கள் டீம் லீடுக்கு தெரிஞ்சிச்சு. அவர் இப்படிலாம் ஒர்க் பண்ணாடான்றவர். ஆனால் அவரும் லைக் ஓகேன்னு தான் சொல்லுவார். ஆக்சுவலி நீங்கள் எப்போனாலும் ஒர்க் பண்ணலாம். அவர் சரி ஓகே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணுறான், நல்லா ஆர்வத்தில் அது ஒர்க் பண்ணுறான் போலன்னு நினச்சி விட்டுருவார் போல். அப்புறம் 2-3 நாள் அவரும் எங்களோட சேர்ந்து உட்கார வச்சிட்டேன். ஆக்சுவலி ஒர்க் பண்ணி அவரும் எங்களோட ஒர்க் பண்ணிட்டுருந்தார். அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆர்வத்தில் சரி ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறான்ற மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு எனக்கு எதுவுமே ஃபீட்பேக்கே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. ஆக்சுவலி நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு யார்ட்டையுமே போய் கேட்டதே கிடையாது. நான் என்னடா ஒர்க் பண்ணுறேன், ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுனாலும் நான் உருண்டு கிடப்பேன். அதுக்கு உருண்டு யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன ஒரு எரர் வந்துருச்சு, இது நம்ம எப்படி சரி பண்ணுறது, ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நான் தான் தப்புன்ற மாதிரி இருப்பேன். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம், நம்மலாம் ஒரு டீம் அப்படின்ற ஒரு மண்டையில் எனக்கு உரைக்கல எதுவுமே. எதுனாலும் டீம் லீடர்கிட்ட போய் நின்றுவேன். இஷ்யூ வந்துருச்சுன்னா அவரை விடவே மாட்டேன். அப்படி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்போ என்கிட்ட அந்த மாதிரி அவனாவது வந்து ஒர்க் பண்ணிருந்தேன் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. போடா போய் வேலையை படுறான்னு சொல்லுவேன்னு தெரில. அவர் ரொம்ப பொறுமையாக பசத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்து இதில் இப்படி பண்ணுன்னு நிறையா ஐடியா கொடுத்து இது பண்ணுவார். அவருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் ஆக்சுவலி. அது போக நான் அதே மாதிரியான ப்ரெஷரையும் கூட்டு மேய்ச்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அவர். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு சில பல பிரச்சனைகள் பண்ணி ப்ரொடக்ஷனில் வந்து சில தப்பெல்லாம் பண்ணி விட்டேன். கொத்தாண்டியை தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. அங்கே கூப்பிட்டு போய் இவன் தான் லைக் நான் தான் இல்லை, பட் இருந்தாலும் மேனேஜர் தான் திட்டு வாங்கணும், நமக்கு என்ன அப்படின்னு அவர் திட்டு வாங்கினா அவர் என்னைய போட்டு திட்டுறாரு. அவர் டீம் லீடர் திட்டுறாரு பிரசாத் என்னை திட்டவே இல்லை ஆக்சுவலி. அதுதான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது இதாக இருந்துச்சு. அவங்களே எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் ரிவோக் பண்ணாங்க. அது என்னென்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஒரு கோட் ஒரு வீக்கெண்டில் டிப்ளாய்மெண்ட் போகும். என்னோடய டிப்ளாய்மெண்ட்டில் ஒரு சின்ன இஷ்யூ ஏதோ இருந்துச்சு. அதை வந்து பார்க்காம ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிடுச்சு. 4 தின கோட் அது ஆக்சுவலி. ஸோ அதில் போனதில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. 200 பக்கு போட்டாங்க காலையில் மண்டே மார்னிங்கே. ஸோ 200 பக்கு கிளைண்ட்டு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிட் சைஸ் கம்பெனியில் அது ஒரு பெரிய விஷயம். அதனால் உடனடியாக எல்லாத்துக்கும் காலெலாம் பறந்துருக்கு. டக்குன்னு எல்லோரும் ஆஃபீஸ் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் போகிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் இந்த இஷ்யூவை ரிவோக் பண்ணிட்டாங்க. அந்த ரிலீஸே கீழ் என்விரான்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. யூஐடிக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸே ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்தவொடனே சரி நம்ம பேப்பர் வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. சரி இந்த பையன் வந்து இப்படி இருக்காங்க, இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளை கொஞ்சம் தனி கவனம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறத்துலேருந்து. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஷன் வந்துச்சு ராம்கோவில். ஆளை டக்குன்னு தூக்குனாங்க. என் கூட 2 முறை ஜாயின் பண்ணாங்க. ஒரு நார்த் இந்தியா பையன் ஒருத்தன், பேர் மொயின் நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ அவன் திடீர்னு வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவான், ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய பையன். அவன் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிங் பண்ணி ஹெச்ஆர் வந்துட்டு கூப்பிட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு ஆக்சுவலி. ஹெச்ஆர் வந்து பிங் பண்ணி கூப்பிட்டாங்க, நீ வந்து என்னோடய பிளேஸ்க்கு வா அப்படின்னாங்க. அவன் போனான். என்ன நடந்துச்சுன்னு தெரில. மறுநாள் போனவன் தான் ஆக்சுவலி. அவன் டெஸ்க்குக்கு ரிட்டர்னே ஆகலை. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து பயங்கர ஷாக். அப்படியே பயங்கரமாக பரபரப்பாக ஒரு பேச்சாக போய்கிட்டு இருந்துச்சு ராம்கோஸ்தத்தில். லைக் நிறைய பேர் வந்து இது மாதிரி ஃபயர் ஆகிட்டாங்க அந்த சுச்சுவேஷனில். ஒரு 5-6 பேர்கிட்ட தெரிஞ்சே ஃபயர் ஆகிட்டாங்க. டோட்டலாக ஐ திங்க் ஒரு 100 பேர்கிட்ட ஃபயர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஃபயர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஏன்னா இட்ஸ் இது இல்லை, ஒரு வித்தியாசமான இதுன்றனால ஒரு பயங்கரமாக எல்லோரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே பேசுகிறாங்க நம்ம கேங் கூட பேசுவோம், நம்ம டீம் லீடர் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே அவங்க ரூம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சரி என்னடா போய் இது இப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பட் இருந்தாலும் எல்லோரும் பரபரப்பானோடனே நானும் கொஞ்சம் பரபரப்பாயிட்டேன். ஐயோ நம்ம வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, பெருசாக எனக்கு அப்பவும் புத்தியில் பெருசாக ஒன்றுலாம் ஐடியாலாம் இல்லை. நம்ம போயிட்டு எது உலகமே செலக்ட் ஸ்டார்ட் தான் போட்டுட்ருக்கு, நம்மளும் தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் என்னாச்சு அப்படின்னா, எங்கள் டீமில் இருக்கிறவங்க மற்றவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு ஏதாவது படிக்கலாம். எஸ்கியூஎல் சர்வருக்கு அடுத்த லெவல் என்னென்னு பார்த்தோம்னா அந்த இது இருக்குது, SSAS SSISலாம் இருக்குது, அதை நம்ம போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டெக்னாலஜி அடையாரில் இருக்குது, கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் படிக்கலான்னு சொல்லிட்டு குண்டோட எல்லோரும் போய் அங்கே போய் கோர்ஸ் சேர்ந்தாங்க.
ஸோ எல்லாருமே வந்து வந்தோடனே குரூப் டிஸ்கவுண்ட் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னார். அவர் ஆக்சுவலாக எங்கள் வீடெல்லாம் கட்டிட்டாரு அப்படின்னு லேட்டராக நான் தமிழ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு 6.5 கோடியில் வீடெல்லாம் கட்டியிருக்காருப்பா, பெருசாக பிஸ்னஸ் அதெல்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஸோ அங்கே போயிட்டு சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட போகல, ஆக்சுவலாக அந்த கூட்டமாக போகிறதுல போகல, எனக்கு அந்த அளவுக்கு ஐடியாவும் இல்லை. சரி நத்தை போட்டு படிச்சுக்கிட்டுன்ற ஐடியாவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் அப்புறமா நான் நினச்சேன் சரி நம்மளும் போகலாம், எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க, சேர்ந்துட்டாங்க, எல்லோரும் படிச்சுட்டு இருக்காங்க, அப்படியே பரபரப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வைப் அங்கே தென்பட்டுச்சு. ஸோ சரி எல்லோரும் போய் படிக்கிறாங்களே நம்மளும் படிக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் போனேன். எனக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஜூனியர்லாம் வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஜூனியர் ஒருத்தனை கூப்பிட்டு போனேன், கிருஷ்ணராஜன் ஒரு பையன், ரொம்ப நல்ல பையன், அவனை கூட்டிகிட்டு போனேன். ஆக்சுவலி நல்லா பேசுவான். ஸோ அவனை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு விசாரித்தேன். அப்புறம் அவன் வந்தாலும் தெரியல ஆக்சுவலி. நான் மட்டும் தனியாக கூட போய் பார்த்தேன் ஒரு தடவை. போயிட்டு பார்த்தோன்னே என்ன படிக்கணும்னு எனக்கு தெரிலங்க, நீங்கள் ஏதாவது லைக் ஒன்றுமே தெரியல, சும்மா பிளாங்காக போனேன். நான் இந்த மாதிரி ஸ்கில்லில் இருக்கேன்ற மாதிரி போனேன். அங்கே ஒருத்தர் வந்து லைக் 2-3 பேர் இருந்தாங்க. லைக் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பேசுகிறேன், நான் அவர் தான் ட்ரெயினர் நினச்சிட்டு, நீங்கள் தான் ட்ரெயினர் நினச்சி நான் பாட்ட பேசுகிறேன், மண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு படத்தில், அந்த மாதிரி நான் வந்து பார்க்குறவங்களாம் இவன் தான் ட்ரெயினர் நினச்சி நான் பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஆள்கிட்டையும். அப்புறம் அங்கே ஒருத்தர் வந்து பேசினார், இவர் தான் ட்ரெயினர்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டிருந்தார், நீட்டாக இன் பண்ணி பக்காவாக ஒரு ஜிம் பாடியில் வந்திருந்தார். வந்துட்டு கூப்பிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு பேசினார். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு போருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு கோ வித் ஆல் த வெப்பன்ஸோடு போகணும், நம்ம எல்லா ஆயுதங்களும் இருக்கணும், எடுத்து தாக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை போட்டு தாக்குனார். உடனடியாக போர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள வந்துட்டு சரி நம்ம இதை தான் ஏன் படிக்கிறோம் அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிக் டேட்டா படி அப்படின்னாரு. பிக் டேட்டா ஹடூப்னு வந்திருக்கு, நீ அதை படிச்சிங்கன்னா நீங்கள் போருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிட்டரலாக சொன்னார். நைட் ஒரு 9 மணி இருக்கும், 8 to 9 மணி இருக்கும். யாரும் இல்லை அந்த சென்டரில், அவரும் நானும் தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்து ஒரு தென்றல் புயலாகி அப்படின்ற மாதிரி நம்மளை மாற்றி விட்டார். சரி ஓகே அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போல்லாம் என்னோடய சம்பளமே 20,000 தானே, 22,000. ஸோ ஒரு மாதம் சம்பளத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. நான் சேர்த்தெல்லாம் வைக்கிற பழக்கம்லாம் இப்போ ஒன்றுமே கிடையாது, எங்கே செலவாகுதுன்னு தெரியல, ஐடியாவே இல்லை, ஆனால் செலவாகிட்டே இருந்தால் இருந்துச்சு. அப்புறம் சரி வந்ததுக்கப்புறம் சரி ஒரு மாதம் 25,000 கேட்குறாரு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி பரவாயில்ல போனாலும் போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பெருசாலாம் ஒரு கான்ஃபிடென்ட்லாம் இல்லை, சரி போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறம் அவர் ட்ரெயினர் இல்லைன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்புறம் இன்னொரு ட்ரெயினர் வந்தார் ஒருத்தர், அவர் பேர் ஐ திங்க் இப்போ கூட லிங்க்டின்ல என் கான்டாக்டில் இருக்கார் அவர். ஸோ அவர் அந்த ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் வந்தார். அவர் வந்தார், இப்போ யூஎஸ் வந்துட்டார். அவர் ட்ரைனிங் எடுத்தார், பக்காவாக எடுத்தார். ஒரு 2-3 செஷன் இனிஷியலாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பக்காவாக ஒரு டேக் ஆஃப் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவர் இல்லாமல் இன்னொருத்தர் வேறு செஷன் வந்து எடுக்க ஆரம்பித்தார், லைக் அந்த இன்ஸ்டாலேஷன் அதுக்கெலாம் இன்னொருத்தர், அது ஆவரேஜ் தான் இருந்துச்சு. பட் ஸ்ரீகாந்த் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிட்டார் நம்மளை. ஃபஸ்ட் செஷன்லேயே வந்து பிக் டேட்டானா என்ன அப்படின்னு கொடுத்து ஒரு புது ஃப்ரெஷ் வேர்ல்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டார். பயங்கரமாக கிளாஸ் எடுத்துட்டார் அவர். எடுத்தோடனே சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே மெயினாக இன்னொன்று என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே என் கூட படித்தவங்க பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு சீனியர், ஒரு கிட்டத்தட்ட 18 years அந்த லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, அவங்களும் வந்துருந்தாங்க. அப்புறம் இன்னும் 2-3 பேர் எனக்கு கான்டாக்ட்ஸ் கிடச்சாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் கிடச்சவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லைக் அப்போ ஏர்லி அடாப்டர்ஸ் அவங்க, ஐ திங்க். ஏன்னா அப்போ தான் மார்க்கெட்டில் அது வருதுன்ற போதே அவங்களாம் படிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்க ஆட்கள். அதில் இப்போது அங்கே படித்தவங்க எல்லாருமே வேலை கிடச்சிருச்சு. சிடிஎஸில் ஒருத்தங்க டேரக்டராக இருக்காங்க, ஒருத்தங்க ஓன் பிஸ்னஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க, பெரிய லெவலில் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாமே ஒரு கான்டாக்ட் கிடச்சிது, அங்கே ஒரு நல்ல கான்டாக்ட் கிடச்சிது. ஸோ அவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருந்தோம். அண்ட் எங்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சுலர் ஒரு பொண்ணு போயிட்டு அங்கே செலக்ட் ஆச்சு. அதெல்லாம் வந்து இப்போ இன்டர்வியூலாம் பேசிட்டு இருந்துச்சு. நான் அப்பவும் காசு ஃபுல்லாக கட்டல. ஆக்சுவலி அங்கே ஒரு தாத்தா இருப்பாங்க, இப்போ இருக்காங்களான்னு தெரில. ஸோ அவர் பார்த்தாலே நான் ஓடுவேன், ஃபீஸ் கட்டலான்னு வெரைட்டிலாம் வருவார். ஸோ அந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட போயிட்டு. ஸோ அப்புறம் முடிஞ்சிருச்சு, கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பலாம் தான் முடிஞ்சிச்சு. அது அவங்களோட தப்பா இல்லை நம்ம தப்பான்றது தெரியல. பட் ஆனால் ஓவரால் ஓகே தான், அவங்க இருக்க முடிஞ்ச அளவுக்கு எடுப்பாங்க. நான் அப்போது சென்டருக்கு போகும்போது நான் ஒரே ஐடியாவில் தான் போனேன், சென்டரில் நம்ம நம்பக்கூடாது, நம்ம நம்பிப்போம், கொடுக்குறத கொடுக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டேன். இன்னும் 20,000 போயிடுச்சு, 25,000, 20,000, 22,000 சம்திங். அவ்வளோ ரூபா போனது தானே, நம்ம என்ன பண்ணுறது.
அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துட்டேன். லைக் அப்புறம் இன்னும் ஒரு பெஸ்ட்டு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சென்டருக்கு போய் படிக்கிறதுல அங்கே நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு மீட்டப் பிளேஸாக வச்சுக்கலாம் அங்கே படிக்கிறவங்களோட. ஆனால் அவங்க அவ்வளோ உங்களுக்கு இடம் கொடுப்பாங்களான்றது டவுட்டு தான். பட் கிடைக்கிற டயத்தில் நீங்கள் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே மீட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் மீட் பண்ணல, நாங்கள் ஒரு 2-3 தடவை மீட் பண்ணோம் அங்கே உள்ளவங்கள. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அப்புறம் சரி கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்வியூ ரெஸ்யூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கு ரெஸ்யூம் போட்டேன். 2.5 வருஷம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் சரி ரெஸ்யூமை ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன், ஒரு கம்பெனிக்கு போட்டேன். அவன் வந்துட்டு கேட்குறான் லைக் இந்த இது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் கிண்டியில் அங்கே தான் போய் பண்ணேன் ஃபஸ்ட் இன்டர்வியூ. போனால் அவன் வந்து கேட்குறான் கேள்வி பிக்லேருந்து கேட்டான். பிக்கில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண என்ன பண்ணுவீங்க, அது என்ன பண்ணுவீங்க, இது என்ன பண்ணுவீங்கன்றான். எனக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை, 0 நாலேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அவன் விடவே மாட்டான். என் நேரத்தை இடம் வீணாக்குறான்னு சொல்லிட்டு என்னை திட்டுற மாதிரி முறைச்சிட்டே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஐயோ ஆளை விட்டுறா சாமி தெரியும் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டேன். விடவும் மாட்டேங்கிறேன். ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே இது பண்ணிட்டான். அவனை ஒன்றுமே தெரியாது, எல்லாம் வேஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி போக வச்சிட்டான். நான் சரி என்னடா 20,000 கொடுத்துருக்கோமே இப்படி ஆகி போச்சு நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சோகமாக வந்தேன் வீட்டுக்கு. அப்படியே வந்து வாழ்வே மாயம் பாட்டெலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு மைண்டில். வாழ்வே மாயம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, முடிஞ்சுப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமைன்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தேன். அண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஒன்றும் வேணாண்டா சாமின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரினாலும் இல்லை கிராம் குழந்தை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்றுத்துக்கு வாங்காமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு சரி நம்ம எஸ்கியூஎல்ல தான் நம்ம எக்ஸ்பர்ட் 2.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, நம்ம ஏன் எஸ்கியூஎல் டெவலப்பராக போகக்கூடாது, திருப்பியும் அந்த வேலையை வாங்கி போயிடலாமே. பிக் டேட்டான்றது புதுசாக வந்திருக்கு, அதை கேட்குறாங்க, நம்ம அதை போய் சொல்லி போக வேண்டாம், நம்ம நேர்மையாக இப்படி போயிடலான்னு சொல்லிட்டு பிளானை போட்டு எஸ்கியூஎல் போகலான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிக்கு எஸ்கியூஎல் இன்டர்வியூ போனேன். அவன் கொடுக்குறான் இன்டர்வியூ கொஸ்டின். எஸ்கியூஎல் என்னடா இவ்வளோ கஷ்டமாக உலகத்தில் எஸ்கியூஎல்லில் கொஸ்டின் இருக்கா அப்படின்றதே எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சுது. போட்டு இப்போ ஒரு ரிட்டன் டெஸ்ட் கொடுத்தா எனக்கு ஒரு இது கூட தெரில, ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் தெரில. நான் சரி எஸ்கியூஎல் நம்ம தான் பெரிய பீஸ் தான், எஸ்கியூஎல் ஸ்டோர் ப்ரொசீஜர்லாம் எழுதுறோம் நம்ம லெவலுக்கு 2.5 இயர்ஸில் நம்ம ஆல்ரெடி 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுன்ற மாதிரி போய் பார்த்தா அவன் கேட்குற கேள்விக்கு எனக்கு ஒன்றுத்துக்குமே ஆன்சரே தெரியல. ஸோ அகெயின் ஃபெயில் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ என்னென்னா சரி புதுசாக வந்ததும் போச்சு, ஆல்ரெடி இருந்ததும் போச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் டிப்ரெஷன் நிலைமைக்கு போயிட்டேன். சோகமாயிட்டேன். ஆக்சுவலி டிப்ரெஷன் சொல்ல முடியாது, சோகமாயிட்டேன். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே தெரிஞ்சேன். கொஞ்ச நாளைக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு. அப்போது எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேங்கில் நான் சாப்பிட போயிட்டுருப்பேன் மதியம். அந்த 4 பேர் கேங்கெல்லாம் போயிடுச்சு. அது பல கதைகள் நடந்துச்சு அந்த கேங்கில். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தனி பாட்காஸ்ட்டாகவே போடலான்றதுனால அந்த கதையெல்லாம் நான் இங்கே சொல்லலை, அது தனியாக அப்புறம் சொல்கிறேன். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்டக்கத்தி கதைகள்லாம் நிறைய நடந்துச்சு ராமகோசத்தில் எனக்கு. ஸோ அது தனி பாட்காஸ்ட்டு. இப்போ நம்ம கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் கூட நான் சாப்பிட போவேன் மதியத்தில். ஸோ சாப்பிட போகும்போது அவங்க எல்லாம் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே ஒருத்தர் பாரதின்னு ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலி, அப்புறம் தினேஷ்னு ஒருத்தர் இருப்பார், செந்தில்குமார்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் ஒரு நல்ல கேங்க. இவங்க வந்து எல்லாமே கல்யாணம் மேரேஜ் ஆனவங்க, ஓரளவுக்கு நம்மளோட ஒரு பெரிய ஆட்கள் வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எக்ஸ்பர்ட். அப்புறம் இன்னொருத்தர் பேர் மன்ட் ஆக்சுவலி ரொம்ப நல்லா பேசுகிற வரும். ஸோ அவங்க கூட சாப்பிட போகிறதுனால அவங்க பேசுகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். லைக் அவங்களோட டாபிக்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும், காமெடியாக பேசுவார். பாரதி வந்து நல்ல மோட்டிவேட்டடான பர்சன், அவர் வித்தியாசம் பேசுவார். தினேஷ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜபிள் பர்சன் சொல்லலாம். அவர் அந்த மாதிரி பேசுவார். அது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குங்க. அது வந்து லைக் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்களா என்னன்னு தெரியல, லைக் இப்போவும் எனக்கு வந்து என்னென்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த மாதிரி உள்ளவங்க கூட சேர்ந்தால் நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணும். நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன். நம்ம எதுவுமே நம்ம முட்டாள் தான், ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. பட் அந்த மாதிரி உள்ளவங்க கூட நம்ம சேர்ந்துக்கிறது நமக்கு நம்மளோட வாழ்க்கையே தெரிஞ்சோ தெரியாமல் கண்டிப்பாக மாற்றுன்றது அதுலேயே எனக்கு தெரிய வந்துடுச்சு. ஸோ அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது சரி அவங்க சும்மா காமெடியாக தான் பேசுவாங்க. நான் அவங்களாம் சொல்லுவேன், இல்லை அப்பப்போ சொல்லுவேன், ஃபுல்லாக சொல்லிட மாட்டேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப இதாகிடுன்னு சொல்ல மாட்டேன். பட் சொல்லுவேன், அவங்க காமெடியாக எடுத்துக்குவாங்க. என்னடா போனேன் அப்படி ரொம்ப காமெடியாக பேசுவார் பாரதிலாம், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாரு. நமக்கு அது ஒரு அவரோட ஒர்க் பண்ணுற ஸ்டைல் எல்லாமே கூட நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஐடியா வந்துச்சு. அப்புறம் தினேஷ்கிட்ட போய் கேட்டேன். தினேஷ் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டேன். தனியாக சாப்பிட்டு போயிட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுற இதை சொல்லுங்கள், லைக் என்ன நடக்குதுன்னு. அந்த எனக்கு ஃபங்க்ஷனலாக ஒரு அறிவும் கிடையாது. அவங்க கொடுக்குறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்புறம் போயிட்டு தினேஷ்கிட்ட உட்காந்து கேட்டேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1:30-2 மணி இருக்கும்.
அவர் வந்து ஒரு 1/2 hour கிளாஸ் எடுத்தார். இதுதான் நடக்குது, இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ஐடியா கொடுத்தாரு. ஸோ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு உட்காந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது டெக்னிக்கலாக எதுவுமே தெரியாது, அவர் ஒரு பிஏ. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் நடக்குது அப்படின்றத பக்காவாக மைண்டில் வச்சிட்டேன். அதை வச்சுட்டு நாங்கள் படித்ததையும் லைட்டாக கலங்கி நானே ஒரு கலக்கின்னு ஒரு சாப்பிட்ருக்கீங்களா எல்லாம் கடையில், அந்த மாதிரி ஒரு கலக்கி ஒரு ப்ராடக்ட் வந்து நானே க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் நான் ஒர்க் பண்ணேங்க லாஸ்ட் 1 yearன்ற மாதிரி. நானே ஒரு ப்ராஜெக்டை போட்டு இன்டர்வியூக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சரி, மனசை தேத்திக்கிட்டு திரும்பி இன்னொரு இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்சென்சர்லேருந்து கால் வந்துச்சு. அவன் இன்டர்வியூவே செட்டே பண்ணல. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஏதோ தோணுச்சு என்ன பண்ணுற மாதிரி இன்டர்வியூ செட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. இந்த டயத்தில் கால் வருவாங்க, வரவே வராது. நம்ம போய் உட்காந்து ரெடியாக இருப்போம், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அப்புறம் ஒரு நாள் கால் வந்துச்சு. கால் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சாங்க டேரெக்டாக. டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது எனக்கு தெரியும்ன்ட்டு பாம்பேலேருந்து அட்டன் பண்ண எடுத்தாங்க. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. சரி, என்னடா இவ்வளோதான் கேட்டிருக்கான், பெரிய ஈஸியாக இருக்கே, நம்ம செலக்ட் பண்ண மாட்டான் நம்மளும் நினச்சா செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது பிக் டேட்டாக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க போல, பெரிய கம்பெனிஸ்லாம் ப்ராஜெக்ட் நிறையா வந்துட்டு இருக்குன்ட்டு ரொம்ப லேட்டராக எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் பார்த்தா நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா மும்பைக்கு வாங்கண்டா, இன்னும் டபுள் ஆஃபர்லாம் கொடுக்குறீங்களே, சூப்பர், நான் மும்பைக்கு வரேங்க, உடனடியாக மும்பைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக மும்பைக்கு வராங்க. நாங்களே ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுறோம் அப்படின்னாங்க. இதில் எக்ஸ்ட்ரா வேறு நிறைய மைல் ஸ்டோன்ஸ் வந்து அங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. நான் ஃப்ளைட்லேயே வாழ்க்கையில் போனது கிடையாது. அப்போ வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் அவங்களே போடுறேன்ட்டாங்க. நம்ம ஊராங்க காசுலாம் நம்ம போவோம், அதனால் கம்பெனி காசில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஒரு சான்ஸு. அதுக்கப்புறம் நான் மூவிங் லொக்கேஷனுக்கு உங்களுக்கு 25,000 கொடுத்துருவோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயினிங் போனஸாக நாங்கள் உங்களுக்கு வந்து 44,000 கொடுப்பாங்க அப்படின்னாங்க. என்னது 44,000? இது போதுமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்தேன் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஒரு 25,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அது அப்படியே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் தான் ஆச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு, அக்சென்சர் ஆஃபர் வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்தில் நமக்கு அப்படியே டபுள் அமௌண்ட்டாக நமக்கு வந்துடுச்சு. ஸோ நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே போடலைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்றத நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சு பார்த்தேன். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்து எஸ், இது ஒரு கரெக்டான விஷயமா இருக்கேன். நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி இந்த படிப்பினையே நம்ம வச்சுக்கணுன்றதை நான் ரொம்ப மைண்டில் வச்சுக்கினேன் அப்போவே. அதுக்கப்புறம் சரி ஓகே அக்சென்சர் போகலான்னு சொல்லிட்டு மும்பைக்கு வந்து ட்ராவல் ஆனேன். ஸோ மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃபாக எனக்கு வந்து அது கொடுத்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி, அது வேறு, அங்கேயும் அங்கே ஒரு 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, யாருமே தமிழ் தெரியாது. ஸோ அது பார்ட்டி, அங்கே வந்து நான் மட்டும்தான் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ணுறது. அது ஒரு 200 பேர் கொண்ட குழுவாக இருந்துச்சு அந்த டீமு. அங்கே நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன்ற மாதிரியான வேறு விதமான என்னோடய லைஃப்பில் அங்கே தான் தமிழ் பூமியும் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. லைக் தமிழ் பூமி இப்போ இருக்கிற அந்த ஹடூப் பிக் டேட்டாலாம் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அங்கே வச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் எனக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் அமைஞ்சிச்சு. ஸோ அது வந்து வேறு லெவலில் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அது என்ன, அந்த கரியர் சேஞ்ச் என்னன்றதை உங்களுக்கு நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் கண்டிப்பாக அதை பேசணும். நானே ஆக்சுவலி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இதை பேசும்போது எனக்கே ஒரு என்ன சொல்கிறது, என்னோடய லைஃப்பை நானே ரீவிசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுவும் நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதி பேசலை, என்ன நடந்துச்சோ அதை அப்படியே உங்களுக்கு ஃப்ளோவில் தேவையான பகுதிகளை, இந்த பாட்காஸ்ட்டுக்கு தேவையான பகுதிகளை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மற்ற நிறைய பகுதிகள் அதில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பேரலாக. ஸோ அதுவும் வந்து நம்ம தனியாக இன்னொரு எபிசோட்ஸில் போடுவோம். ஸோ மும்பை போயாச்சு. மும்பையில் என்ன நடந்துச்சு, மும்பையில் என்ன பண்ணீங்க அப்படின்றத நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அண்ட் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அதை போடுங்க. யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லா லிங்க்குமே நான் வந்து கொடுக்குறேன். அதில் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை பொறுத்து நான் உங்களுக்கு வந்து வேறு எந்த மாதிரியான இதெல்லாம் போடலான்றதையும் நான் கண்டிப்பாக பல எபிசோட்கள் அப்லோட் பண்ணுறேன். இல்லை வீக்லி ஃப்ரைடே ஒரு எபிசோட் அப்லோட் பண்ணலான்றது பிளான். ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆரம்பம். பாய்.